அக்குரணை சுற்றி வாழுகின்ற மக்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்கின்ற ஒரு அச்சநிலைக்கு உட்படுகின்ற ஒரு வளமை இருக்கிறது. என்றாலும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்ததை தொடர்ந்து அந்த அச்சத்தை போக்குவதற்கான பல வேலை திட்டங்களை அது முன்னெடுத்திருக்கின்றது. நான் தாரிக் அலி, மத்திய மாகாண ஆளுநரின் இணைப்பு செயலாளர். இன்றைய தினம் நாங்கள் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரியாஸ் ஃபாரூக் அவர்களோடு பொல்கொல்லை அணைக்கட்டு பகுதிக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டோம். அங்கிருக்கின்ற பொறுப்பான பொறியியலாளர் மற்றும் அதிகாரிகளோடு ஒரு கலந்துரையாடலை நடத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். குறிப்பாக மழைக்காலம் வருகின்ற நேரத்திலே அக்குரணை சுற்றி வாழுகின்ற மக்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்கின்ற ஒரு அச்சநிலைக்கு உட்படுகின்ற ஒரு வளமை இருக்கிறது. என்றாலும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்ததை தொடர்ந்து அந்த அச்சத்தை போக்குவதற்கான பல வேலை திட்டங்களை அது முன்னெடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பொல்கொல்லை அணைக்கட்டு நிர்வாகத்திலே இருக்கின்ற பொறியியலாளர்களோடு அதிகாரிகளோடு கலந்துரையாடி நீர்மட்டத்தை குறைந்த அளவிலே வைத்துக் கொள்வதற்கான கிரமமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் காரணமாகத்தான் கடந்த ஒரு வருட காலத்தில் வெள்ள அனர்த்தங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்காமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. என்றாலும் கூட மழை காலம் வருகின்ற நேரத்திலே மக்கள் மத்தியிலே அச்ச சூழல் நிலவுகின்றபடியால் இன்று நாங்கள் இந்த அதிகாரிகளோடு அவர்களை சந்தித்து கலந்துரையாடி தொடர்ந்தும் அந்த நீர்மட்டத்தை குறைந்த அளவிலே வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு விஜயமாக இன்று இருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இந்த பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காணும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த இடத்திலே நாங்கள் அதிகாரிகளிடமிருந்து விடைபெற்றிருக்கிறோம். நன்றி.